நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த முறை ஏலவல் எழுத வைக்கிற மாணவர்களுக்கு எப்படியாச்சும் இந்த வீடியோ கொண்டு போய் சேர்த்துருங்க. 2026 ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலிருந்து இந்த வருஷத்துக்கான ஏலவல் எக்ஸாம் ஆரம்பிக்குது. எக்ஸாம் கிட்டவானதுனால எல்லாரும் பயங்கரமா பயந்து போய் இருப்பீங்க. இந்த கடைசி கட்டத்துல நீங்க 3A எடுக்கிற அளவுக்கு செய்ய வேண்டிய 10 டிப்ஸ் தான் நீ சொல்ல போறேன். டிப்ஸ் நம்பர் 1. நிறைய பேருக்கு இந்த எக்ஸாம் கிட்டவா பயம் எல்லாம் டபுளா ஏறிட்டே போகும். இந்த எக்ஸாம் ஒண்ணு அவளை கடிச்சு தின்ற போறது இல்ல. அதனால இந்த பயம் எல்லாம் அப்படியே கலட்டி ஒரு ஓரமா வச்சிருங்க. டிப்ஸ் நம்பர் 9. எதையுமே நாங்க யோசிச்சுட்டு இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிறத விட அதை ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது, இவ்வளவு காலமுமே நாங்க படிக்கல, இந்த கொஞ்ச காலத்துல என்ன செஞ்சிட போறோம் அப்படின்னு இருக்கிற காலத்தை யூஸ் பண்ணாம ஃபெடப்பாய் போட்டிப்பாங்க. முதல்ல அந்த எண்ணத்தை அப்படியே தூக்கி எங்கேயாலும் வீசி விடுங்க. அடுத்தது, பொதுவா இந்த பாய்ஸ் பாத்தீங்கன்னா ஏலவல் காலத்துல ஊர்ல இருக்கிற எல்லா சோசியல் வேலைகளை ஈடுபடுறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க. அதுல பிரச்சனை எல்லாம் இல்ல. ஆனா இவங்களுக்கு ஈக்கிறத இன்னும் வெறும் 80 நாள் மட்டும். அது மட்டும் இல்லாம குடும்பத்துல பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த கேர்ள்ஸ், பொதுவா கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கிச்சன் வேலைகள்ல ஈடுபட்டதெல்லாம் அதிகம். ஆனா அவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறன்றதுனால அவங்கள கிச்சன் பக்கமே எடுக்க கூடாது. ஏன்னா அவங்களுக்கு டைமே இல்லப்பா. டிப்ஸ் நம்பர் 6. கடைசி காலத்துல ஹார்ட் ஒர்க் பண்றது நல்லமா ஸ்மார்ட் ஒர்க் பண்றது நல்லமான்னு கேட்டா ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணணும். ஏன்னா நீங்க இருக்கிற எல்லாத்தையும் படிச்சு நாசாக்கு போய் விஞ்ஞானி வேலை பார்க்க போறதே இல்ல. ஜஸ்ட் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதுகளை மட்டும் தான் படிக்கணும். டிப்ஸ் நம்பர் 5. உங்களோட சரௌண்டிங், முக்கியமா நீங்க இருக்கிற இடத்துல இந்த கட்டில் இருக்கவே கூடாது. ஏன்னா அதை காண போய் தூங்கி எழும்பதான் நினைக்கும். அதை விட முக்கியமா நீங்க இருக்கிற ரூமுக்கு அடிக்கடி யாருமே வந்துட்டு போக கூடாது. டிப்ஸ் நம்பர் 4. இந்த மேசை, படிக்கிற டேபிள்ல பாத்தீங்கன்னா ஊர்ல இல்லாத குப்பையெல்லாம் அதுலதான் இருக்கும். அப்படி இல்லைன்னா இருக்கிற 3 பாடத்துக்கான எல்லா புக்ஸுமே இந்த மேசையில தான் இருக்கும். எப்பவுமே கொஞ்சம் விஷயம் இருந்தாதான் எங்களுக்கு சிம்பிளா இருக்கும். அதனால உங்களோட ஷெட்யூல் படி நீங்க அந்த நேரத்துல என்ன பாடத்தை படிக்கிறீங்களோ அதுக்கான நோட்ஸையும் அதுக்கான பாஸ் பேப்பரையும் அதுக்கான ஒரே ஒரு பேனையும் மட்டும் எடுத்து வச்சுக்காங்க. டிப்ஸ் நம்பர் 3. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் பண்ணணும். முக்கியமா இந்த போஸ் பாத்தீங்கன்னா பள்ளிகள் டவுனுக்கு வெளியே அப்படிங்க போனீங்கன்னா சும்மா ஒருத்தரோட ஒரு கேங்கோட சேர்ந்து கதைக்க தொடங்கிட்டாலும் அங்கேயே ஒரு 2 வரணும் போயிடும். அப்படி இல்லைன்னா கேர்ள்ஸ் இந்த வீட்டுக்கு கசின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்தாங்கன்னா கதைக்கிற கதையிலே ஒரு நாள் ஃபுல்லா போயிடும். நம்பர் 2. கட் ஆஃப் த ஓல்ட் சோசியல் மீடியா. இந்த இன்ஸ்டாக்குள்ள டிக்டாக்குள்ள அப்படி போனீங்கன்னா எத்தனை மணித்தியாலம் போனோம்னு எங்களுக்கே தெரியாம இருக்கும். மொத்தமா என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எக்கடமிக்ஸை தாண்டி கடைசியா பாக்குற சோசியல் மீடியா வீடியோவா இதுதான் இருக்கணும். டிப்ஸ் நம்பர் 1. கடைசி டிப்ஸ். மோட்டிவேஷன், ஆடம்பரம், கன்சிஸ்டன்சி அத்தியாவசியம். இப்போ இந்த வீடியோ பார்த்து நீங்க மோட்டிவேஷன் ஆகிக்கிறீங்கன்னு வைங்களேன். நீங்க அப்படியே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மெயின் சுவிட்சை போட்டு இப்பதான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. பயணம் இன்னும் 84 நாளைக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கணும். நீங்க எந்த ஸ்பீட்ல ஆரம்பிக்கிறீங்களோ ஸ்பீட கூட்டி போய் கடைசியில பயங்கர ஸ்பீட்ல போய் ரேச முடியணும். அப்படி இல்ல இன்னைக்கு மட்டும் இருந்ததுன்னா புஸ்வான மாதிரி டக்குன்னு பார்த்துட்டு முடிஞ்சு போயிடும். என்னால என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு என்னமான்னு வேண்டா கீழே கமெண்ட்ல கேளுங்க. எதுவுமே தெரியாம இருந்த நானே அவ்வளவு பண்ணப்போ உங்க எல்லாராலையும் நல்லா பண்ண முடியும்பா. பண்ணுங்க.